பிரிய பண்ணு தாத்த அப்புசாமி. யாரு? கீதா மாமியா? இந்த நேரத்துல நீங்க எங்க இங்க? அதுல என்னடிமா சந்தேகம் உனக்கு? முதல்ல கண்ணாடி மாத்து. நீ இருப்பியோ மாட்டியோன்னு நினைச்சுட்டே வந்தேன். கரெக்டா ஊரை சுத்திட்டு வர. ஓ வாங்க உட்காருங்க மாமி. ஐ எம் சோ சாரி. உன்னோட சாரி பூரியில கேக்குறதுக்கு நான் வரல. எங்கடி அவ? அதான் உன் வீட்டுக்கார. கொஞ்சம் மரியாதையா பேசினா நன்னா இருக்கும். மரியாதை கொடுக்கலனா என்னடி பண்ணுவ? கழுத்தை சீவிடுவியோ? ஜெயில வச்சிருவ. 24 மணி நேரத்துக்குள்ள ரசத்தோட வரேன்னு சொன்னானே, எங்கடி அவ? என்ன வளர்றேள்? ஐ ஜஸ்ட் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொல்றேன்னு புரியல. அடி பாவி, ஏண்டி என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு? முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிற கதையா என்ன இருக்கு? ஏண்டி நீ இருக்கிற பட்டணத்துல எப்படிடி மழை பெய்யுது? எங்கடி வா? யாரு? அதான் ரசம். நான் இன்னைக்கு ரசம் வைக்கிற வத்த குழம்பு தான் வச்சிருக்கேன். ஓ ஐ எம் சாரி. ஐ மீன் யுவர் பேரன் ரசம். ஜோக்கா? அவன் எங்க ஊர் சுத்த போயிருக்கானோ எனக்கு என்ன தெரியும். அவன் ஏண்டி ஊர் சுத்த போறா? அம்மனுக்கு அலங்காரம் பண்ண மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு ராத்திரி 8 மணிக்கு மேல நீ தான் ஊர் சுத்திட்டு வர. எங்கடி என் பேர? எங்கடி உன் தாடிக்கார? சொல்ல வந்ததை சீக்கிரமா சொல்லுங்க. மணி 9 இட்ஸ் கெட்டிங் லேட். சீதா, நீ வெள்ளமாங்குடி பொண்ணுனா நான் காவேரி கரை கடுகு பெட்டு. இந்த மாதிரி தசு புசு இங்கிலீஷ்க்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்க ரசகுண்டு காணாம போனத நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஆனா 10 நாளைக்கு முன்னாடியே நான் இதை எதிர்பார்த்தேன். நீங்க பட்டணத்துக்கு வரதா உங்க பேரனுக்கு லெட்டர் எழுதியிருந்தேளோ? ஆமா, ருக்மணியை விட்டு எழுதி போட்டேன். கண் ஆபரேஷனுக்கு வரதா எழுதியிருந்தேளா? ஆமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன அஸ்ட்ராலஜரா? எல்லாம் உங்க பேரன் தான் சொன்னா. இன்னும் கூட உங்களை பத்தி கேவலமா சொன்னா. என் பேரு என்ன பத்தி என்ன சொன்னா? கீதா மாமி, உங்களுக்கு வயசாகிறதே தவிர பட்டணத்தை பத்தி தெரியாதவளா இருக்கேள். உங்களை சொல்லி தப்பு இல்ல. நீங்க ஒரு கட்டுப்பட்டியான கிராமப்புறம். அதனால்தான் பட்டணத்தோட யூத் சைக்காலஜி தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. என்னடி இது வயத்துல புளிய கரைக்கிற? என்னவோ ஏகாதசி சைக்காதசின்னு கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீங்க பட்டணம் வர்றது உங்க பேரனுக்கு கட்டோட பிடிக்கல. கிராமத்துல இருந்து அந்த குருட்டு போனோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரை சொன்ன வார்த்தை அப்படியே நான் ரீப்ரொடியூஸ் பண்றேன், அவ்வளவுதான். கிராமத்துல இருந்து அந்த குருட்டு போனோம் என் உயிர் எடுக்க வரப்போறது. நான் எங்கேயாவது நிம்மதியா ஓடி போயிடுறேன். பாட்டி எனக்கு ஒரு 100 ரூபாய் கைமாத்தா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போனா எங்க போனானோ? ஏண்டி நீ சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? இத பர்றி, ஒரு காலத்துல மாக்கல் குழவி கொடுத்து ஏமாத்தின மாதிரி இப்பவும் என்ன ஏமாத்தலான்னு நினைக்காத. என் பேர பாட்டின்னு என் மேல உசிரியே வச்சிருக்கான். அவன உன் வீட்டுக்காரன் தான் கொலை பண்ணிருக்கான். நீ அதை மூடி மறைக்கிற. அந்த வேலைக்காரி எஸ்ஸம்மா எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டா. குட்னஸ் கிரேஷியஸ். எஸ்எம்மா பிராட்காஸ்ட கேட்டுட்டு அவன் வந்து சொன்னாளா? அவ ஏற்கனவே டமாரம். அவர் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்டக்க ரசகுண்டு ரொம்ப ஸ்நேகமான பையன். அவன் கல்யாண விஷயமா ஒரு கல்யாண தரகர்கிட்ட சொல்லி இருந்தேன். அவன் கவனிக்கிறதாவே இல்ல. அப்படிப்பட்ட அலட்சியக்காரன கொலை பண்ணா கூட பரவாயில்லன்னு ஆத்திரத்தோட சொன்னார்னு சொன்னேன். அத போய் அரைகுறையா கேட்டுண்டு நீங்களும் வேலைக்காரி சொன்னதை நம்பிண்டு இப்ப ராத்திரி 9 மணிக்கு மேல வந்து கலாட்டா பண்ணிண்டு. குட் நைட். ஆமா, அந்த கிழவனை அது கொலை பண்றதாது. அந்த அளவுக்கு தைரியம் இருந்திருந்தா எப்பவோ உன் பொண்டாட்டியை தீர்த்து கட்டிருப்பானே. ஐயோ ஐயோ, மன்னிச்சிருங்க பெரியம்மா. போறவனே. பாட்டி நீயா? அட பாவி ரசம், நீயா? ஏண்டா பட்டணத்துக்கு வா கண்ணை டெஸ்ட் பண்ணலான்னு என்ன சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கண்மரவா இருந்தா என்னடா அர்த்தம்? ஏண்டா நான் கிழ போனமாமே நீ சொன்னியாமே. இத பாருடா, நான் கிழமானாலும் பொணமானாலும் உன்னோட பாட்டிடா. ஐயோ பாட்டி, இங்கேயே நின்னு எல்லாம் கத்தணுமா? வீட்டுக்கு வாயேன், விவரமா சொல்றேன்.
வந்து தொலை. அந்த ஆப்பிரிக்காக்காரி இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு இப்படி அஜ்ஞாதவாசம் தான். எல்லாம் அந்த பாட்டியோட ஏற்பாடு. அடி சீதா கிழவி, இப்படிலாம் கூட நீ நாடகம் ஆடுவியா? ஏண்டா அந்த ஆப்பிரிக்காக்காரி இன்னும் எத்தனை நாள் ஊர்ல இருப்பாளா? தெரியலையே. ஆனா ஒண்ணு பாட்டி, அந்த ஆப்பிரிக்காக்காரி ஊர்ல இருக்கிற வரைக்கும் சீதா பாட்டிக்கும் தூக்கம் இல்ல, எனக்கும் தூக்கம் இல்ல. சாப்பிடு பாட்டி. இட்லி பிரமாதம். நான் எங்கடா பண்ண? எல்லாம் ருக்குதா உயிரை விட்டு அரைச்சு கொடுத்தா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ வாழைப்பூ கறி பண்ணா இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம்டா. கணக்கம் பொண்ணு கணக்காதான் நிக்கிறா, கண்ணுல படுற மாதிரி. போங்க பாட்டி. டேய், ஏண்டா அந்த சீதா பாட்டி ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் தரா? எதுக்கு பாட்டி கேக்குறீங்க? பயப்படாதடா, பங்கு கேட்கலடா. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தரா. அப்புறம் இந்த சாப்பாட்டு செலவு அது இதுன்னு பேட்டா தனி. 100 ரூபாய் தானா? ஏண்டா அவளுக்கு இருக்கிற வசதிக்கு 1000 ரூபாய் தரலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன பாட்டி? நீ மட்டும் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அந்த ஆப்பிரிக்காக்காரி அப்படியே அப்புசாமிய கொத்தின் போயிட மாட்டாளா? பாட்டி, அவளுக்கு நான் உயிரோடு இருக்க தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே பகல் நேரம் முழுவதும் பீமாராவ் கூட டஞ்சன் மாதிரி ரூம்ல அடைஞ்சு கிடக்க. ரசம், இப்பதான் அந்த கிழவருக்கு கடைசி காலத்துல அதிர்ஷ்ட தேவதை ஆப்பிரிக்காக்காரி ரூபத்துல வந்திருக்கா. 30 வருஷமா அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் போறோம். பாட்டி, சீதா பாட்டி உசிரியே விட்டுருவா. ஒண்ணு இல்ல, தாத்தா தற்காலிகமா அந்த ஆப்பிரிக்கா காரியோட ஹோட்டல்ல தங்கறதையே சீதா பாட்டில தாங்க முடியல. இது ரொம்ப அநியாயம் பாட்டி. சரிதான்டா, அதுக்காக நீ எப்போ ஒளிஞ்சுட்டே இருக்க போறியா? பாவருக்கு உருகி போயிடுவான். நான் பட்னம் வரப்போறேன்னு சொன்ன உடனே என்னோட அப்படியே காந்தமா ஒட்டின்ட்டா தெரியுமோ? எதுக்கு? எல்லாம் உன்னை பாக்குறதுக்காக தான் இல்லையா இருக்கு? ஆமா. அப்படின்னா நான் சீதா பாட்டி கொடுத்த வாக்கு வாங்கின அட்வான்ஸ் கிண்டரசம், சொந்த பாட்டியை விட அந்த சீதா கிழவியோட கோசத்தையே போயிட்டாளடா. பழசெல்லாம் மறந்துட்டியாடா? இப்பவே நானும் இருக்குமோ பேசாம ரயில ஏறிடும். வேணாம் பாட்டி வேணாம். நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். இப்ப என்ன, அந்த ஆப்பிரிக்கா காரிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லணுங்கிறா? ஐயோ, அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேணாம்டா. நம்ம கிராமத்துல நிலம் 50,000 ரூபாய்க்கு விக்கிறது. பேசாம அதை வாங்கி போடலான்னு பாக்குறேன். பாட்டி, என்ன சம்பந்தமே இல்லாம உளர்ற? சம்பந்தத்தோட தாண்டா உளறின் இருக்கேன். அந்த சீதா கிழவி 100 200ன்னு உனக்கு கொடுத்து உன்னை ஏமாத்த நான் விட மாட்டேன். அவளுக்கு அவ புருஷன் வேணும்னா 50,000 ரூபாய் தரட்டும். என்னடி இருக்கு நான் சொல்றதே? கரெக்ட் பாட்டி.